ஹெர்மூஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு முயற்சி செய்த அமெரிக்க போர்க்கப்பலுக்கு என்ன நடந்தது? இதுதான் ஈரானின் உண்மையான வீரம். இதுதான் ஈரான் மீதுள்ள அமெரிக்காவின் பயம், அமெரிக்காவின் மிகப்பெரிய தோல்வி. பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் என்ன நடந்தன? பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் ஈரானிய தலைமைகள் எவ்வாறான சிவப்பு கோடுகளை முன்வைத்திருந்தார்கள்? பாகிஸ்தானிய பேச்சுவார்த்தைகள் எதனை நோக்கி நகர்கின்றன? ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? 2 வார யுத்த நிறுத்தத்தினை பயன்படுத்தி அதிகளவான ஆயுதங்களை குவித்து வரும் ஈரானும் மிக முக்கியமான தகவல்களும். ஈரானிய வல்லரசிடம் சிக்கித் தவிக்கும் டொனால்ட் ட்ரம்பும் கிழித்து தொங்கவிடும் அமெரிக்க ஊடகங்களும். ஈரானிய இராணுவத்திடம் சிக்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான லேசர் அமைப்புகள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும், பெய்ரூட் பிரதேசம் மீதான தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், டமஸ்கஸ் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதலும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரப்பியாக, தலைமை ரப்பிகளில் ஒருவராக மைக்கேல் ஹேரி என்கின்ற ரப்பி திகழ்கின்றார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மைக்கேல் ஹேரி என்கின்ற மிக முக்கியமான ரப்பி சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளார். தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கம் இவருக்கு முழுமையான அனுமதியை வழங்கியதை தொடர்ந்தே இவர் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய யூத குடியேற்றவாசிகளோடு சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய யூதர்களின் தலைமையகத்தில் இவர் பல வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்துள்ளார். இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த ரப்பியை படுகொலை செய்வதற்கு திட்டங்களை வகுத்துள்ளார்கள். இதற்காக சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு ஆதரவானவர்களை பயன்படுத்தி இந்த திட்டத்தினை வகுத்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக இன்றைய தினம் குறித்த ரப்பியை படுகொலை செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த ரப்பியை படுகொலை செய்வதற்காக ஹிஸ்புல்லாவினால் வழிகாட்டப்பட்ட 5 பேர் அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் வெடிகுண்டு பொறிகளை வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த படுகொலை தாக்குதல் தொடர்பான உளவு தகவல்களை தம்பி ஜூலானின் அரசாங்கத்தோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் குறித்த ரப்பியை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதிலே ஒரு பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குறித்த ரப்பியை படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் குறித்த ரப்பியை முழுமையாக பாதுகாத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் டமஸ்கஸ் பிரதேசத்திலே குறித்த ரப்பியின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். தம்பி ஜூலானின் அரசாங்கத்திற்கு கீழால் அண்ணன் நெட்டன்யாஹுவினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் சுதந்திரமாக சிரியாவுக்குள்ளே நடைபெற்று வருகின்றன. இன்று காலையும் சிரியாவுடைய தெற்கு குனித்ரா பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் நுழைந்து சுதந்திரமாக செயற்பட்டிருந்ததற்கான காணொளிகளும் ஆதாரங்களும் வெளியாக இருந்தன. அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மொத்தமாக 58 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 30 தாக்குதல்களையும் 28 தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பெஞ்சபில் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தரைவழி மோதல்கள் நடைபெற்றிருந்தன. நேற்றிரவு வெளியிட்ட காணொளியிலும் இவை தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அத்தோடு நேற்றிரவு பெஞ்சபில் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படைக்குழுக்கள் 4 பிரதேசத்தினூடாக நுழைந்துள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவுகளினால் பிஞ்சபில் பிரதேசத்தினை கைப்பற்ற முடியவில்லை. ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் 4 பிரதேசத்தினூடாக நுழைந்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் 5 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவை சேர்ந்த மிக முக்கியமான 2 படைப்பிரிவுகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தது 25க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெஞ்சபில் பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றவும் முடியவில்லை, குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முடியவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கோட்டையாக காணப்படக்கூடிய பெஞ்சபில் பிரதேசத்திலே ரத்வான் படைப்பிரிவினர் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தரைப்படையினால் சமாளிக்க முடியவில்லை. இதனால் தற்போதும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை அடைந்து வருகின்றது. அதே போன்று தைபா மற்றும் தேர்ஷிரின் பிரதேசத்தினூடாக முன்னேறி லிட்டானி நதியை கைப்பற்றுவதற்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தாக்குதல்களும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. எனவே குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிஞ்சபில் பிரதேசத்திலும் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்ஷிரின் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தரைவழி தாக்குதல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன.
அடுத்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லாஹ்வினுடைய கோட்டையிலிருந்து முழுமையாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்றைய தினம் கட்டளையிட்டிருந்தது. தஹியே பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருந்தது. இருப்பினும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு ஈரான் வழங்கிய உச்சழுத்தங்களின் விளைவாக பெய்ரூட் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தியுள்ளது. மேலும் இவை தொடர்பாக இன்று மதியம் வெளியிட்டிருந்த காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி முழுமையாக பார்வையிடுங்கள். அத்தோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இடையிலான இயல்பாக்கம் தொடர்பாகவும் பேசப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் லெபனானிய தலைமைகளுக்கு எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார்கள். நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது லெபனானினுடைய இறையாண்மையை முழுமையாக குழி தோண்டி புதைப்பதற்கு சமனானதாகும். மேலும் இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. மேலும் இதற்கான விளைவுகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தலைமைகள் லெபனானிய அரச தலைமைகளுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே ஈரான் வழங்கிய உச்சழுத்தங்களின் விளைவாக ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு முன் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு லெபனான் மீதான பெய்ரூட் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தியுள்ளது. அதே நேரம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் தரைவழி தாக்குதல்களும் தொடர்கின்றன. அடுத்து ஈரானிடம் அமெரிக்காவின் மேம்பட்ட ஆயுதங்கள் சிக்கியுள்ளன. இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறங்கி அமெரிக்க விமானப்படைகளுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலின் போது அமெரிக்காவின் 2 C-130 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மேலும் இந்த C-130 விமானத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் லேசர் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய DIRCM அமைப்புகளை ஈரானிய படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். விமானங்களுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் போது குறித்த ஏவுகணைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இந்த விசேட அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது இந்த விசேட அமைப்பை தான் ஈரானியர்கள் கைப்பற்றியுள்ளார்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட C-130 விமானத்திலிருந்தே கைப்பற்றியுள்ளார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்போது இந்த அமைப்பை பயன்படுத்தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் குறித்த லேசர் அமைப்பில் சிக்காமல் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளையும் தயாரிக்க முடியும். இதன் மூலமாக அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய C-130 விமானங்களையும் இன்னும் பல முக்கியமான மின்னணு விமானங்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கான ஏவுகணைகளையும் உற்பத்தி செய்ய முடியும். எனவே அமெரிக்காவினுடைய இந்த மிக முக்கியமான அமைப்புகள் ஈரானின் கையில் கிடைத்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்து இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் ஈரான் அதிகளவான ஆயுதங்களை சீனாவிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் கொள்வனவு செய்வதாகவும் ஈரானுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சில முக்கியமான அமைப்புகளையும் ஆயுதங்களையும் சீனா ஈரானுக்கு வழங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் விமானியை தேடுவதற்காக அமெரிக்க விமானப்படைகள் களமிறங்கிய வேளையில் குறைந்த உயரத்தில் அதிகளவான விமானங்கள் பயணிக்கக்கூடிய வேளையில் ஈரானியர்கள் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையே மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த எல்லை பிரதேசத்திலிருந்து மேன்பேட் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. சாதாரணமாக ஒரு தனிநபரின் மூலமாக மேன்பேட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும். இருப்பினும் ஈரானிய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவானோருக்கு இந்த மேன்பேட் ஏவுகணைகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. மேலும் இது ஒரு பலவீனமான காரணியாகவே அமைந்திருந்தது. கடந்த வாரமும் இவை தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்க உளவுத்துறையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக ஈரானின் 2 வாரத்திற்குள்ளே சீனாவிடமிருந்து அதிகளவான மேன்பேட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையே கொள்வனவு செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு இந்த மேன்பேட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மிக முக்கியமானதாகும். துப்பாக்கியை பயன்படுத்தி குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய அமெரிக்க விமானங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதனை விட மேன்பேட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வது வினைத்திறனானதாகும். எனவே ஈரானிய எல்லை பிரதேசத்திலும் முக்கியமான பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய ஈரானியர்களுக்கு ஈரானிய குடும்பங்களுக்கு துப்பாக்கிகளுக்கு பதிலாக மேன்பேட் ஏவுகணைகள் வழங்கப்பட்டால் அது எவ்வாறு இருக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். ஈரான் என்பது ஒரு பரந்து விரிந்த தேசமாகும். ஈரானிடம் இருக்கக்கூடிய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் அதிகளவான பிரதேசங்களை முழுமையாக பாதுகாக்க முடியாது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டால் இதை உங்களுக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த பலவீனமான புள்ளியை நிவர்த்தி செய்வதற்காகவே தற்போது ஈரான் அதிகளவான மேன்பேட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை சீனாவிடமிருந்து களமிறக்கியுள்ளது. உண்மையில் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே விமானியை தேடுவதாக கூறி அணுசக்தி தளங்களுக்கு எதிரான
தரைவழி தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்காவின் செயற்பாட்டினால் ஈரான் மிக முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களை தோற்கடிப்பதற்கு இந்த மேன்பேட் ஏவுகணைகளுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொண்டுள்ளது. எனவே இதற்கமைவாகவே தற்போது இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி ஈரான் அதிகளவான மேன்பேட் ஏவுகணைகளை சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்துள்ளது. மேலும் சீனா இவற்றை நேரடியாக வழங்காமல் 3ஆம் தரப்பு நாட்டின் மூலமாகவே வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரான் ரஷ்யாவிடமிருந்தும் அதிகளவான ஆயுதங்களை கொள்வனவு செய்து வருவதாகவும் ஈரானுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஈரானின் ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்தும் ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்தும் அதிகளவான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஈரானுக்குள்ளே களமிறங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த 2 வார யுத்த நிறுத்த காலப்பகுதியில் ஈரான் தன்னுடைய ஆயுத திறன்களை முழுமையாக அதிகரித்துக் கொள்கின்றது. 40 நாள் நடைபெற்ற யுத்த களத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தினை பயன்படுத்தி அவசரமாக 2 வாரத்திற்குள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி வருகின்றது. ஒருவேளையில் இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகவும் ஈரான் இந்த 2 வார யுத்த நிறுத்த திட்டத்திற்கு சம்மதத்தினை வழங்கியிருக்கலாம் என சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய கடற்படை மற்றும் விமானப்படை என்பன முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டன. அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. அதனுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளும் பெருமளவில் அளிக்கப்பட்டு விட்டன. அல்லாவுக்கு எல்லா புகழும். தற்போது அமெரிக்கா ஹெர்மோஸ் தலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்மோஸ் தலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக பல நாடுகளோடு ஒன்று வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அதே நேரம் பல நாடுகளில் இருந்து எண்ணெய் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி நகர்கின்றன. அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர்கள் வருகின்றார்கள். இதன் மூலமாக நாங்கள் அதிகளவான லாபத்தையும் அடைந்து கொள்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த போரிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். நாங்கள் பலமாகவே இருக்கின்றோம். ஈரானே பலவீனமாக இருக்கின்றது. ஹெர்மோஸ் தல சந்தி பிரதேசத்தையும் நாங்கள் திறந்து விடுவோம். ஹெர்மோஸ் தல சந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். எங்களால் ஹெர்மோஸ் தல சந்தி பிரதேசத்தை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் என அமெரிக்க மக்களையும் சர்வதேசத்தையும் நம்ப வைப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான மாயைகளை வெளிப்படுத்தி வருகின்றார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுக்க முடியாத டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக வலைதளத்திலே கருத்துக்களை பதிவிட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். உண்மையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அவருடைய தோல்வியை வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்க ஊடகங்களும் இதனை வெளிப்படையாக அறிவித்து வருகின்றன. அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. பொருளாதார போரை நடத்தக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய பட்டியலில் தற்போது ஈரானும் சேர்ந்து விட்டது. உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார நிலைமைகளை வழிநடத்தக்கூடிய வல்லரசாக அமெரிக்காவும் சீனாவுமே இருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த பட்டியலில் ஈரானும் இணைந்து கொண்டு விட்டது. ஹெர்மோஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் கட்டுப்பாடும் ஹெர்மோஸ் ஜலசந்தியிலே ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புகளும் ஈரான் ஒரு வல்லரசு என்பதனை உறுதி செய்துள்ளது. பொருளாதார நெருக்கடி புள்ளிகளை ஆயுதமாக பயன்படுத்தி இவ்வளவு நாளாக அமெரிக்கா மேற்கொண்டு வந்த வேலை திட்டங்களையும் சீனா மேற்கொண்டு வந்த வேலை திட்டங்களையும் ஈரான் தற்போது மிஞ்சிவிட்டது. அமெரிக்காவும் சீனாவும் தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு மண்டியிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பிருந்த ஈரானை விட தற்போது வல்லரசாக மாறியிருக்கக்கூடிய ஈரானே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் இதற்கு பிறகு ஈரானை இந்த இடத்திலிருந்து கீழிறக்குவது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருக்கின்றது என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த போரானது ஈரானை வல்லரசாக மாற்றியுள்ளது என்பதனை தற்போது அமெரிக்க ஊடகங்களே ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் இது இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய சமன்பாடுகள் வெற்றியை நோக்கி நகர்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு இவை தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய பல தகவல்கள் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இன்று மதியம் பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் ஆரம்பமாக ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய பிரதமரோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தானிய பிரதிநிதிகளோடு மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் பாகிஸ்தானிய பிரதமரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதன்போது ஈரானினுடைய சிவப்பு கோடுகள் தெளிவாக முன்வைக்கப்பட்டன. ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளுக்கு அமைவாகவே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு லெபனான் தொடர்பான நிலைப்பாடுகள் உறுதியாக இருக்க வேண்டும். லெபனான் போர் நிறுத்தமும் முழுமையாக இணைக்கப்பட வேண்டும். அதே போன்று முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும். இதற்கான ஆரம்ப கட்ட நிலைமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய கட்டுப்பாடு தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் கருத்துக்களையும் அமெரிக்கா மேற்கொள்ளவே கூடாது. அதே போன்று இழப்பீடுகளை முழுமையாக வழங்குவதற்கான உத்தரவாதங்களையும் அமெரிக்கா வழங்க வேண்டும். ஈரானுடன் தொடர்புடைய அனைத்து முனைகளிலும் போரானது நிறுத்தப்பட வேண்டும். இவற்றிலே எந்த விதமான மாற்றத்தை
எதையும் அமெரிக்காவினால் ஏற்படுத்தவே முடியாது. இந்த நிபந்தனைகளில் இருந்து அமெரிக்காவினால் பின்வாங்க முடியாது என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் பாகிஸ்தானிய பிரதமரிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக பிரிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது அமெரிக்கா தற்போது பொறுப்பிலிருந்து தப்பிப்பதற்கும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து யுத்த களத்திலிருந்து தப்பிப்பதற்கும் இஸ்ரேல் மீது பழியை தந்திரமாக சுமத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளில் பலவீனத்தை ஏற்படுத்துவதற்கும் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுகின்றது. இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இஸ்ரேலின் முடிவுகளுக்கும் அமெரிக்காவின் முடிவுகளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என பேச்சுவார்த்தைகளில் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஈரான் ஒரு பொழுதும் அனுமதிக்காது. எங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றுதான். அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு என அவர்களால் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள முடியாது. பேச்சுவார்த்தைகளில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு முறிவுக்கும் அமெரிக்காவை பொறுப்பு கூற வேண்டும். மேலும் நாங்கள் அவ்வாறு தான் அதனை அடையாளப்படுத்துவோம் என ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஜேடி வான்ஸோடும் அமெரிக்க பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். ஈரான் முன்வைத்திருந்த சிவப்பு கோடுகளை அவர் முன்வைத்திருந்தார். மேலும் இந்த சிவப்பு கோடுகளுக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஒப்புக்கொண்டால் ஈரானியர்கள் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து அமெரிக்கர்கள் இதனை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் ஈரானின் சிவப்பு கோடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்கள். பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களே இதனை குறிப்பிட்டார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இலங்கை நேரப்படி இரவு 7:30 மணி அளவிலேயே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அத்தோடு பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதற்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை என களத்தில் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இன்றைய தினத்திற்குள்ளேயே இந்த பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கு அமெரிக்காவும் ஈரானும் விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இன்னும் பல மணி நேரங்களுக்கு குறித்த பேச்சுவார்த்தை நீடிக்கப்படலாம். மேலும் நான் இந்த காணொலியை பதிவு செய்யும் வரையில் இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதி முடிவுகள் வெளியாக இருக்கவில்லை. ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடும் போது குறித்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதிக்கட்ட முடிவுகள் வெளியாக இருக்கலாம். அவ்வாறு வெளியாக இருந்தால் அவற்றை நான் அவசரமாக டெலிகிராம் சேனலில் பதிவிடுவேன். மேலும் குறித்த முடிவுகள் தொடர்பாக நாளைய தினம் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன். அத்தோடு இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு தரமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றிருந்தது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சிறிய போர்க்கப்பல் ஒன்று ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளது. ஈரானினுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் குறித்த போர்க்கப்பல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்தால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதனை அறிவிக்க முடியும் என்கின்ற நோக்கத்திற்காகவே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய குறித்த சிறிய போர்க்கப்பலானது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளது. மேலும் இதன்போது குறித்த போர்க்கப்பலானது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்து விட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் வெளியிட்டிருந்தன. ஆனால் உண்மையில் குறித்த போர்க்கப்பல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கவில்லை. குறித்த போர்க்கப்பலானது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக நுழைந்ததும் ஈரானினுடைய கடற்படையினர் குறித்த போர்க்கப்பலுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். 3 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். உடனடியாக குறித்த பிரதேசத்திலிருந்து போர்க்கப்பல் பின்வாங்காவிட்டால் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் கன்னிவெடிகளை ஆக்டிவேட் செய்வோம் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானிய ராணுவ தலைமை அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களுக்கும் அவசர செய்தியை அனுப்பினார்கள். அமெரிக்காவின் போர்க்கப்பல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்காவிட்டால் 30 நிமிடங்களுக்குள் பின்வாங்காவிட்டால் நாங்கள் குறித்த போர்க்கப்பல் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். பிறகு பேச்சுவார்த்தைகளில் ஏற்படக்கூடிய முடிவுகளுக்கு அமெரிக்காவே பொறுப்பேற்க வேண்டும் என அதிரடியான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய குறித்த போர்க்கப்பலானது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகத்திற்கே மீண்டும் சென்று விட்டது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பின்வாங்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியாகும். மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஈரானிய வல்லரசை மீறி ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எதனையும் செய்ய முடியாது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய வல்லரசிடம் அமெரிக்க வல்லரசு மண்டியிட்டு விட்டது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.